ஹலோ ஆல், வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம புட் கேலண்டர் ஸ்ப்ரெட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் லாஸ்ட் வீக் வந்து 2 புட் கேலண்டர் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் வந்து 21st ஜூலை எக்ஸ்பைரி ஃபார் செல்லிங் லெக் அண்ட் 24/250 அது வந்து 28th ஜூலை எக்ஸ்பைரிக்கு எடுத்தேன். ஸோ இப்போ வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஃப்ரைடே 17th ஜூலை அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு 2200 அரௌண்ட் 2200 ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகே, அண்ட் மோர் ஓவர் மண்டே டியூஸ்டே வந்து ஒலட்டிலிட்டி ஹையாக இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி மார்க்கெட் எந்த சைடில் வேணாலும் போகலாம். டு அவாய்ட் லாஸ், ஓகே, நான் வந்து ஒரு 50% ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். அது ஒரு 4 days வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் இந்த இது. ஓகே, இது 24,200 24,250. ஓகே, ஸோ இந்த ஸ்ப்ரெட் நான் எடுத்துட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்து நான் இன்னொரு ஸ்ப்ரெட் ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் கேலண்டர் ஸ்ப்ரெட் தான். ஓகே, அது வந்து 4th ஜூலை வந்து பையிங் லெக் எக்ஸ்பைரிக்கு எடுத்திருக்கேன். அண்ட் 28th ஜூலை செல்லிங் லெக் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, அகைன் த சேம் 24,200 தான் நான் என்னோட ஸ்ட்ரைக் ரேட்டாக வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அசம்ஷன் வந்து ஓகே, ப்ரடிக்ஷன் வந்து மார்க்கெட் வந்து 24,600லேருந்து 24,000 டு 24,600 தான் வியூ. ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் ஜூலை. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் 24,200 எடுத்திருக்கேன். ப்ளஸ் அனதர் ஒன் மோர் லெக் 21st ஜூலை, அதாவது கமிங் டியூஸ்டேக்கு வந்து அனதர் ஒரு ஹெட்ஜிங் லெக் ஒன்றும் எடுத்திருக்கேன். எதுக்காக அந்த ஹெட்ஜிங் லெக் அப்படின்னா, கரண்ட் குளோபல் சுச்சுவேஷன், ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், சடன் டிப் ஏதாவது இருந்துச்சு வீக்கெண்டில் அப்படின்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக, எம்டிஎம் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த 23,700 ஹெட்ஜிங் லெக் எடுத்தாங்க. லாஸ்ட் 1 hour வந்து மார்க்கெட் அப்வர்ட் டைரக்ஷனில் ஒரு ஷார்ட் கவரி மூவ்மெண்ட் இருந்ததுனால, ஓகே, எனக்கு இதில் வந்து ஒரு 4 rupees வந்து லாஸ் காமிக்குது. ஓகே, பட் அட் த சேம் டைம் மேக்ஸிமம் நான் 15 rupeesக்கு தான் ஹெட்ஜிங் எடுத்துக்கேன். ஓகே, ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மண்டே வந்து அப்போர்டில் மூவ் ஆனால் கூட எனக்கு மேக்ஸிமம் 900 rupees தான் வந்து லாஸ் வரும். பட் அட் த சேம் டைம் இந்த 2 லெக்கும் வந்து எனக்கு கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகே, அண்ட் இதை வந்து இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அதோட ஸ்ப்ரெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த லெக்கை வந்து நான் இப்போ எடுத்து விட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவல் புட் கேலண்டர் ஸ்ப்ரெட்டோட வியூ. ஓகே, இது மேக்ஸிமம் வந்து இதோட ப்ராஃபிட் வந்து 7,800. ஓகே, அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா 3,600 வரும். ஓகே, மார்க்கெட் பிட்வீன் 160 டு 230 அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 6,000 rupees வரும். எக்ஸாக்டாக வந்து ஒரு 200ல் முடிஞ்சிச்சு அப்படின்னா 7,800 வரைக்கும் ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இன்கேஸ் ஏதாவது ஷார்ப் டவுன் மூவ்மெண்ட் மண்டே இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் லெக் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். 23,700 வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ என்டிஎம் லாஸை வந்து கவர் பண்ணிக்கலாம் எனக்கு. ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து 24,600லேருந்து 23,800 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்ப்ரெட் வந்து கவர் பண்ணிடும், பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கவர் பண்ணிடும். அண்ட் மோர் ஓவர் இது வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் 2 ஸ்ப்ரெட் எடுத்திருந்தேன். ஓகேவா, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு புட் கேலண்டர் ஸ்ப்ரெட் போட்டிருந்தேன். 24,200 அண்ட் 24,250. அது வந்து 21st ஜூலை எக்ஸ்பைரிக்கு. அதை லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நியூ ஸ்ப்ரெட் ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து 28th ஜூலை எக்ஸ்பைரியில் எடுத்திருக்கேன். ஓகே, 28th ஜூலை எக்ஸ்பைரி அண்ட் 4th ஆகஸ்ட். ஓகே, இந்த 2 எக்ஸ்பைரியை பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு புட் கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்டடி பேசிஸ். ஓகே, இது திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன் ஃபார் எனி ட்ரேடிங். ஓகே, ஏன்னா வந்து புட் ஸ்ப்ரெட் ஆர் கால் ஸ்ப்ரெட், ஓகே, அண்ட் இது வந்து கரெக்டான ஏரியாவில் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, ஓகே, எனக்கு வந்து 50% ப்ராஃபிட் வந்தால் போதும், ஓகே, அதுக்குள்ளே நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரெட். ஓகே, அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு, ஓகே, எதுலேருந்து எது வரைக்கும் டேட்டா மூவ் ஆகும், எந்த இடத்துல எடுத்தால் நமக்கு வந்து ஒரு 3 to 4 days வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கேலண்டர் ஸ்ப்ரெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னோட நாலேஜை ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.